இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிங்கே போக மாட்டேங்குது. என்னடா உனக்கு லைன் கிடைச்சதா? இல்ல மாமா, லைன் போக மாட்டேங்குது. சரி, 2 பேரும் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டியை ரெடி பண்ற வழியை பாருங்க. அத்தங்க தனியா டென்ஷனா நின்னுட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள சமாதானப்படுத்துறேன். அம்மா தாயே, ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓ, யானை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டோன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்ததுக்கு எல்லாரும் என்னைய குத்தம் சொல்றீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல போய் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து வேலையை பாருங்க. சரி தம்மண்ணா, நீ அந்த பக்கம் போட. நீ அந்த பக்கம் நான் இப்படி போறேன். என்னத்த என்ன? என்கிட்ட தயவு செஞ்சு எதுவும் பேசாத. உச்சக்கட்ட கடுப்புல இருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவும் பேசாத. கொஞ்சம் யோசிக்க விடு. அந்த ஆள் போன் பண்ணலன்னா வேற யார் நம்மளுக்கு போன் பண்ணிருப்பா? அவரோட நம்பர்ல இருந்ததுன்னு நம்மளுக்கு கால் வந்துச்சு. அத்தை, ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. பேசாதன்னு சொல்றல. யார் போன் பண்ணிருப்பா? டென்ஷன்ல அத்தைக்கு மூளை ஏதாவது மழுங்கி போச்சா? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க? வாங்க, சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. பெரியப்பா, இங்க வாங்க. இருமா வந்துட்டேன். பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. என்னம்மா? பெரியப்பா, என்ன? பெரியப்பா, இங்க இருக்குமோ மண்ணு ஈரமா இருக்கு பெரியப்பா. பெரியப்பா, அவங்க வசமா சிக்கிட்டாங்க பெரியப்பா. தாத்தா பாட்டி இங்கதான் பெரியப்பா குளி தொட்டி போச்சிருக்கணும். சுத்தி இருக்க யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் யோசிச்சு வீட்டுக்கு பின்னாடியே பதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க பெரியப்பா. ஏமா, இதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்றது ஜான்சி? போலீஸ வர சொல்ற பெரியப்பா. அவங்க வந்து இந்த குழியை தோண்ட போது சட்டப்படி எல்லாமே எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆகும். ஆமாமா, சீக்கிரமா பண்ணுமா. அந்த கொலைக்கார கும்பல ஊரறி கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போல. என் பேரு ஜான்சி இல்ல. பண்ணுமா, பண்ணு. அவங்களை விடவே கூடாது. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்க பெரியப்பா. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கட்ட. அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும். ஜெயில இருக்கிற மாதிரி தண்டனைனா அவங்க ஜெயில இருக்கிறவங்களையும் கெடுத்து அங்கிருந்து தப்பிக்க வழி பார்ப்பாங்க. அவங்களை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுமா. விடு விடு. என்ன இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பூமியோட ஆத்மா அழிந்து விடும். இவளுடைய ஆத்மா முழுவதும் அழிவதற்கு முன்னால் என் சம்யுக்தாவின் ஆத்மாவை இவளிடமிருந்து பிரித்து எடுக்க குபரே. தசாவதானியை வயிற்றில் சுமக்கும் ராணியும் இங்கே வந்து விட்டாள். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தடைகள் இருக்கா ககுபரே? அப்படிலாம் எதுவுமே இல்ல மண்ணா. இதோ இப்ப அதுக்கான பூஜையை ஆரம்பிக்கிறேன். ராணி, என்ன மன்னிச்சிரு ராணி. இப்படி ஒரு சூழ்நிலையில
என்னால உன்னை காப்பாத்த முடியல. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு ராணி. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போக போறேன். ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால உனக்கு உதவ முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமா என்ன கொல்லுது. அக்கா, உனக்கு இந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல அக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப இங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீயும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் என்னை விட்டு போவே மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. எனக்கு பாப்பா பிறக்க சொல்ல நீ கண்டிப்பா என் பக்கத்துல தான் இருப்ப. இங்கதான் தோண்ட சொல்லுங்க. யோ இந்த இடத்த தோண்டியா? நம்ம மாட்ட போறது கன்ஃபார்ம்டா. மாமா கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். பயத்துல வயித்த கலக்குது. ஏண்டா இதான் டெட் பாடி ஸ்மெல்லாடா? இந்த ஜான்சி போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பா போல இருக்கு. அதான் இந்த ஜென்மத்திலே ரொம்ப விசுவாசமா இருக்கா. ஐயோ டேய், மோப்பம் பிடிச்ச கேஸ முடிச்சிருவா போல இருக்கேடா. ஐயோ சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருங்க. அவ மட்டும் பாடிய தோண்டி எடுத்துட்டா அப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. ஓபன் பண்ணுங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்கயா. சரிங்க சார்.